அது எப்படிங்க வான்வெளியை மூடுவாங்க? போர்க்காலங்களில் பலருக்கும் தெரியாத உண்மை. தடையை மீறி விமானம் நுழைந்தால் என்ன நடக்கும்? ஒரு நாடு தனது வான்வெளியை பாதுகாப்பு அல்லது அரசியல் காரணங்களுக்காக மூட தீர்மானிக்கும் போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுகிறது. இந்த அறிவிப்பு வெளியான அடுத்த நிமிடம் உலகெங்கிலும் உள்ள விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் விமானிகளுக்கு தகவல் பகிரப்படும். இதன் விளைவாக அந்த வான்வெளி வழியாக செல்ல வேண்டிய அனைத்து பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள் உடனடியாக தங்கள் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது பயணத்தை ரத்து செய்ய வேண்டும். ஒருவேளை ஒரு நாட்டின் வான்வெளி மூடப்பட்டிருக்கும் போது அல்லது தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் ஒரு அந்நிய நாட்டு விமானம் அனுமதியின்றி நுழைந்தால் அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படும். இத்தகைய சூழலில் முதலில் சம்பந்தப்பட்ட விமானத்தை ரேடியோ அலைவரிசை மூலம் தொடர்பு கொண்டு எச்சரிக்கை விடுக்கப்படும். விமானி தவறுதலாக நுழைந்திருந்தால் அவரை உடனடியாக பாதையை மாற்றும்படி அறிவுறுத்துவார்கள். ஒருவேளை விமானியிடம் இருந்து பதில் வரவில்லை என்றாலோ தொடர்ந்து அவர் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் பயணித்தாலோ அந்த நாட்டின் விமானப்படை உடனடியாக களமிறங்கும். போர் விமானங்கள் அந்த விமானத்தை சூழ்ந்து கொண்டு அருகில் உள்ள பாதுகாப்பான விமான நிலையத்தில் தரையிறங்க கட்டாயப்படுத்தும். தரையிறங்கிய பின் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் விமானியிடம் தீவிர விசாரணை நடத்துவார்கள். விதிமீறலின் தீவிரத்தை பொறுத்து அந்த விமான நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது அந்த நாட்டின் மீது சர்வதேச சட்டங்களின்படி நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஈரானுக்கு நாங்க இருக்கோம், யோசிக்காமல் களமிறங்கும் சீனா. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு விடுத்துள்ள வார்னிங். மத்திய கிழக்கில் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் தற்போது இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு ஆதரவாக சீனா என்ட்ரி கொடுத்துள்ளது. இதனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உலக நாடுகள் மிகுந்த பதற்றத்துடன் இருக்கின்றன. இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாக இருப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி, சீனா மற்றும் ஈரான் இடையேயான பாரம்பரிய நட்புறவை சீனா பெரிதும் மதிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் தேசிய கண்ணியத்தை பாதுகாப்பதில் ஈரானிற்கு சீனா ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அதோடு ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதில் சீனா உறுதுணையாக இருக்கும் என்றும் வாங் யி கூறியுள்ளார். தொடர்ந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் உடனடியாக தங்களது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் வாங் யி வலியுறுத்தியுள்ளார். மேலும் பதற்றங்கள் இன்னும் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் இந்த போர் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பரவாமல் தடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதோடு ஈரானுக்கு சீனா ஏவுகணைகளை வழங்க உள்ளதாக வெளியான தகவல்களை வாங் யி மறுத்துள்ளார்.